தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே நடந்த இரட்டை கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவரின் அதிர்ச்சி வாக்குமூலம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவில்பட்டி அருகே தளவாய்புரம் டாஸ்மாக் மதுக்கூடத்தில் முருகன் மற்றும் மந்திரம் ஆகியோர் இரவு மது அருந்திக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இவர்களது உறவினர் கோமு தன் மனைவி தங்கத்தாய் பிரிந்து சென்றதற்கு காரணம் இந்த 2 பேர்தான் என்று கூறி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக போலீசார் தெரிவித்தனர். தொடர்ந்து கோமு மறைத்து வைத்திருந்த அரிவாளால் இருவரையும் தாக்கி தப்பியோடியதாகவும் தெரிகிறது. இதில் படுகாயமடைந்த முருகன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தீவிர சிகிச்சைக்காக அனுப்பப்பட்ட மந்திரமும் மறுநாள் மருத்துவமனையில் உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து கயத்தாறு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் அதிகாலையில் தேசிய நெடுஞ்சாலையில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த ஒருவர் போலீசை பார்த்ததும் தப்ப முயன்றுள்ளார். அவரை மடக்கி பிடித்த போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அவர் இரட்டை கொலை வழக்கில் தலைமறைவான கோமு என்பது தெரிய வந்தது. உடனடியாக போலீசார் அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர் ஆயுள் தண்டனை அனுபவித்துவிட்டு வெளியே வந்த தான் குடும்பத்துடன் வாழ நினைத்த போதும் வீட்டில் அடிக்கடி பிரச்சனை வந்ததால் தனது மனைவி தங்கத்தாய் மற்றும் மகன் மாடசாமி இருவரும் ஊரை விட்டு வெளியேறி வெளியூரில் வசித்து வருவதாக தெரிவித்தார். தன்னுடைய மனைவி மகன் இருவரும் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியாமல் தான் பரிதவித்து வந்ததாகவும் அதனால் தனது உறவினர்களான முருகன் மற்றும் மந்திரம் ஆகியோரிடம் முகவரி கேட்டு தர மறுத்ததாகவும் தெரிவித்தார். ஆனால் அவர்கள் என் குடும்பம் சேரக்கூடாது என்று முகவரியை சொல்ல மறுத்துவிட்டார்கள். இதனால் ஆத்திரத்தில் வெட்டி கொலை செய்தேன் என கோமு அதிர்ச்சி வாக்குமூலம் அளித்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.